விஜய் டிவியின் புகழ்பெற்ற நிகழ்ச்சி குக் வித் கோமாளியில் நடுவராக இருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றி கோமாளி குரேஷி பேசிய பஞ்ச் டயலாக் தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரங்கராஜின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த சர்ச்சைகள் வெளிவந்த நிலையில் குரேஷியின் இந்த பேச்சு இணையவாசிகள் மத்தியில் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. மாதம்பட்டி ரங்கராஜ் குக் வித் கோமாளியின் 5வது சீசனில் புதிய நடுவராக இணைந்ததிலிருந்து ரசிகர்கள் மத்தியில் மேலும் பிரபலமானார். சமீபத்தில் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா ரங்கராஜ் தனது கணவர் என்றும் தான் 6 மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் தனது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டார். இந்த செய்தி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜன் தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் தன்னுடைய குழந்தையை அபார்ஷன் செய்ய சொல்லி தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் ஜாய் போலீசில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார். ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஸ்ருதி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்கும் நிலையில் இது அவரது 2வது திருமணம் குறித்த சர்ச்சையை எழுப்பியது. இந்த விவகாரம் குறித்து ஜாய் கிறிசல்டா தொடர்ந்து பதிவிட்டு வந்தாலும் ரங்கராஜ் இதுவரை எந்தவிதமான விளக்கமும் அளிக்காமல் மௌனம் காத்து வருகிறார். இந்த சர்ச்சைகள் ஒருபுறம் இருக்க குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடந்த ஒரு சம்பவம் இந்த விவகாரத்தை பேசு பொருளாக மாற்றியுள்ளது. சமீபத்திய எபிசோடில் ரங்கராஜை அறிமுகப்படுத்தும் போது அவர் நீதி, நேர்மை, நியாயம் என்று புகழ்ந்து பேசப்பட்டது. அப்போது ரகுவரன் வேடத்தில் இருந்த குரேஷியை பார்த்து தொகுப்பாளர் ரக்ஷன் அவர்தான் நீதி என்று சொல்ல, அதற்கு குரேஷி அவரா நீதி, அவர் முகத்தை பார்த்து நீதி என்று சொல்லிவிட்டு ஒரு 10 செகண்ட் சிரிக்காமல் இருங்க பார்ப்போம் என்று கவுண்டர் அடித்தார். இதை கேட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் உடனடியாக மேடையிலிருந்து இறங்கி வந்து குரேஷியை அடித்துவிட்டு சிரித்தார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் இது ரங்கராஜின் தனிப்பட்ட வாழ்க்கையை கிண்டல் செய்யும் விதமாக இருந்ததாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதேபோல மற்றொரு வீடியோவில் ரங்கராஜ் குரேஷியிடம் உனக்கு மிக்சிங் தெரியுமா என்று கேட்டதற்கு எல்லாம் நீங்க பண்றதுதான் என்று குரேஷி சிரிப்புடன் பதிலளித்திருப்பார். இந்த நகைச்சுவையான பதில்கள் குரேஷி வேண்டுமென்றே ரங்கராஜின் தனிப்பட்ட வாழ்க்கையை கலாய்த்ததாக பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஒரு சிலர் இது வெறும் டைமிங் காமெடி தான் என்றும் கூறி வருகின்றனர். தற்போது மாதம்பட்டி ரங்கராஜின் சர்ச்சையும் குரேஷியின் காமெடியும் சமூக வலைதளங்களில் பரபரப்பான விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது. ரசிகர்கள் மத்தியில் இந்த விவகாரம் குறித்து ஒருவித எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளதால் ரங்கராஜ் விரைவில் இது குறித்து விளக்கம் அளிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.